மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிங்களா இந்த டைலாக் யாருதுன்னு? ஆமாங்க, மாரியான டைலாக் தான். நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எடுத்துக்கிட்டேன். சரி, சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். சமீபத்தில் நம்ம சிஎம் சார் விஜய் அண்ணா பேசின அந்த 20 ஸ்பீச் நான் கேட்டிருக்கேங்க. அதை வச்சு நம்ம கண்டென்ட் போனால் 2-3 நாள் தொடர்ந்து கண்டென்ட் போட்டே இருக்கலாம். நான் அவ்வளோ தூரம் போட்டேன்னா உன் மூஞ்சி இவ்வளோ ஆகாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. அதனால சும்மா ஒரு மேலோட்டமாக ஒரு 3-4 விஷயத்தை மட்டும் பேசிட்டு இந்த வீடியோ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ரொம்ப இழுக்க தேவையில்ல. முதலாவதா, இந்த எனக்கு ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் நீங்க பார்த்து தற்கூரின்னு சொன்னீங்கல்ல, அந்த தற்கூரியால தான் நீங்க உங்க வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னாரு. இதுல என்ன விஷயம் மறைஞ்சிருக்கு அப்படின்னா, அவருக்கு ஓட்டு போட்ட 35 விழுக்காடு மக்களையே வந்து இங்க யாருமே தற்கூரின்னு சொல்லல. ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இந்த கண்ணாடி போட்ட பொண்ணு, இந்த பேட்டி எடுக்கும் போது கூட டான்ஸ் ஆடு இந்த பையன், அப்புறம் வந்து அறுபது வயசுக்கு மேல இருக்கிற பசங்க எல்லாம் ஆளுங்களாம் ஓட்டு உரிமை கட் பண்ணணும்னு சொன்னாங்கல்ல, இவங்களதான் வந்து தற்கூரின்னு சொன்னோம். ஏன்னா அவரு மேனிபெஸ்டோ பாத்தீங்களா சார்? மாமா திட்டம், சரி, மாமன் தாய்மாமன் சீர்திட்டம், இந்த திட்டம் அந்த திட்டத்துக்கெல்லாம் வந்து அவர் கை காசை போட்டு செய்வேன்னு சொன்னாரு. பாவம் அந்த பொண்ணுக்கு தெரியல, நீங்க வந்து உங்க பசங்களுக்கும் உங்க மனைவிக்கும் கடன் கொடுத்து திருப்பி வாங்க முடியாம முடிச்சுட்டு இருக்கேன்னு தெரியல. அப்படிப்பட்ட ஆளுங்க இருக்கும்போது நீங்க எப்படி உங்க கை காசை போட்டு நீங்க அந்த திட்டத்தை நீங்க செயல்படுத்த முடியும்? அதனால அவங்க எல்லாம் வந்து நம்ம வந்து தற்கூரியும் சொன்னதை தவிர, உங்களை ஓட்டு போட்ட எல்லா மக்களையும் நான் வந்து தற்கூரியும் சொல்லல. இருக்காங்க உங்களுக்குன்னு ஒரு 10 விழுக்காடு வந்து தவிர்க்க முடியாத தற்கூரிகள்லாம் இருக்குதுங்க. அதுல ஒன்றும் பண்ண முடியாது. அதுங்களை போக்கிலே விட்டுணும், பட்டாதான் புரியும் சொல்லிட்டு விட்டுணும். அப்புறம் ரெண்டாவது வந்து என்ன பார்த்தா என்ன உங்களுக்கு கவர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பாடி லாங்குவேஜ் கொடுத்தீங்க. அது எங்களுக்கு புரிஞ்சுது, நல்லாவே புரிஞ்சுது. ஆனா இருந்தாலும் அது வெளியே போய் சொல்ல முடியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை என்னன்னா, நீங்க வந்து கவர்ச்சி அப்படி இல்லை, உண்மையிலே நீங்க கவர்ச்சி நாயகன். நிஜமா சார், நீங்க உண்மையிலே கவர்ச்சி நாயகன் தான். ஏன்னா பக்கத்து செட்ல ஒருத்த வீடியோ போட்டு புலம்புறான், நான் கட்சி ஆரம்பிச்சு 15 வருஷம் ஆகுது, இன்னி வரைக்கும் என்னால ஒரு டெப்டி சிஎம் சீஃப் மினிஸ்டர் வாங்க முடிஞ்சது, அது வெறும் 5 விழுக்காடுக்கு. அந்த அமைச்சர் பதவி தான் தரவன் தான், நான் தான் கை காலில் விழுந்து சிஎம் பதவி கேட்டு வாங்கினேன் அப்படின்னு போட்டு புலம்பிட்டு இருக்காரு. மேலே ஹெலிகாப்டர் இருந்து கீழே குதிச்சேன், கட் அவுட் வச்சேன், அதை வச்சேன், இதை வச்சேன், ஆனா என்னால டெப்டி சிஎம் மேல தாண்ட முடியல. பக்கத்துல என்னன்னா ஒரு ஒழுங்கா கட் அவுட் வைக்கல, பிரச்சாரத்துக்கு போல, இதை பண்ணல அதை பண்ணல, ஆனா சிஎம் ஆயிட்டாரு அப்படின்னு பட்டு உங்களை பார்த்து ரொம்ப பொறாப்பட்டு புலம்பி தள்ளுறாரு. அந்த வகையில பார்த்தா நீங்க உண்மையிலே ஒரு கவர்ச்சி நாயகன் தான் சார். நீங்க அதை வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. மக்களா வந்து என்னுடைய கவர்ச்சி திட்டங்கள் பார்த்து ஓட்டு போடல அப்படின்னு ஒரு வாதம் ஒன்று வச்சுங்க. அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஓட்டு போட்ட அந்த 10-14% தவிர்த்து பிள்ளைங்க பேச்சை கேட்டது, பேரம்பேத்தி பேச்சை கேட்டது எல்லாருக்குமே ஒரு மைண்ட் செட் என்னன்னா, குழந்தைங்க ஆசைப்படுது போட்டு விட்டு போவான், அதுவும் இல்லாம நீங்க வந்து சிலிண்டர் தரேன், 4000 தருவேன், 5000 தருவேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதியில் அடிச்சு விட்டீங்களே, வந்தா மழை போனா கயிறு அப்படிங்கிற விஷயத்த வச்சுதான் போட்டாங்க தவிர, உங்க கவர்ச்சி திட்டங்களை முன்னிறுத்தி தான் அவங்க முக்காசியே வாக்கு செலுத்தாங்க தவிர, கவர்ச்சி திட்டங்களை பார்த்து வாக்கு போறேன்னு சொல்லுதுலாம் அது சுத்த போய் அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்க கவர்ச்சி திட்டங்கள் எங்களுக்கு வேணும். வேணான்னா உங்களுக்கு உங்களுடைய விசிறிகள், அந்த தற்குறி, நீங்களே சொன்னீங்க தற்குறிகள், அவங்களுக்கு வேணா கொடுக்காம இருங்க, ஆனா எங்களுக்கு எல்லாம் கொடுத்துருங்க. பாவம் அவங்க அன்னடங்காச்சு. அப்புறம் நீங்க ஒரு கோரிக்கை ஒண்ணு வச்சீங்க, என்னை பத்தி நீங்க யோசனை பண்ணிக்கிட்டே இருங்க, அதுதான் வந்து என்னோட வளர்ச்சிக்கு ரொம்ப ஊந்துகோலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி திருப்பி நாங்க உங்ககிட்ட ஒண்ணு சொல்லிக்கிறோம். நீங்க வந்து ஒவ்வொரு மேட்ல வந்து ஏதாவது வந்து ஆக்ரோஷமா வந்து பேச வேண்டிய டக்குன்னு அந்த வார்த்தை நிப்பாட்டிடுங்க. அந்த மாதிரிலாம் நிப்பாட்டி அடுத்தவரெல்லாம் வந்து பேச வந்துட்டு மிஸ்ஸா பேசிடாதீங்க, நிப்பாட்டுங்க. ஒவ்வொரு மீட்டிங்லயும் நீங்க மாதிரி ஆக்ரோஷம் பேச வந்து நிப்பாட்டினாதான் சிஎம் வாய் வரைக்கும் வந்தது வாயிலே நின்று விட்டுங்க அப்படின்னு நாங்க ஒரு டைட்டில் தம்பி எல்லாம் வச்சு போட்டு ஏதோ அவங்க வயிற்றுல நாங்க ஓட்ட முடியும். நீங்க சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் எங்களுக்கு எப்படி எங்களை வந்து நாங்க இந்த 5 வருஷம் ஓட்ட முடியும்? அது ஒண்ணு. அப்புறம் ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் மேடையில ஆக்ரோஷமா கத்துறது, ஆச்சா பூச்சா கத்துறதுலாம் வேணாம ரொம்ப சிம்பிளா சாப்பிட்டா பேசிட்டு போயிரு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா எந்த அப்படி சொன்னீங்கன்னு தெரியல. அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் நீங்க ஆக்ரோஷமா கத்திட்டு இருக்கீங்க. பாவம் எங்க அண்ணன் ஆக்ரோஷமா கத்தி கத்தி 8ல இருந்து 4 பண்ணிட்டாரு. பாவம் நீங்க 35 இருக்கீங்க.